என் பேர் செல்வி. அல்பாபுரத்தில் வந்து நான் வந்து இந்த ஈபியில் வந்து 20 வருஷமாக வேலை செய்கிறேன். திடீர்னு அந்த பேட்டி எடுக்கிறவங்க வந்தாங்க. 3 பேர் வந்தாங்க. அப்புறம் அந்த வெள்ளைக்காரனை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் மீட்டிங்க்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு அது ஹோட்டலுன்னு. அந்த ஹோட்டல் விட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி எங்களை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. உட்காந்து பேசி அப்புறம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். நாங்கள் அப்படியும் கேட்டோம், என்னத்துக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் மீட்டிங் தான் சொன்னீங்கன்னு. இல்லை இது கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் காலை காட்ட சொன்னாங்க. என் காலை காட்டினோன்னே அந்த வீடியோட படம் எடுத்தாங்க. அவங்க படம் எடுத்துகிட்டு சொன்னாங்க, நீ இது வந்து சொல்லு, விஷம் பட்டுச்சுன்னு சொல்லுனா. இல்லை விஷம் படலை, எனக்கு பூச்சி தான், அந்த பூச்சி பட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரின்னு ஜாடை காட்டி சொல்ல சொன்னாங்க எங்களுக்கு. அவங்க அப்படி எங்களுக்கு பேச தெரியல, அவங்க ஜாடை காட்டினாங்க. ஜாடை காட்டி விஷம் தான் பட்டுச்சு சொல்லு தைரியமா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, இந்த ஈஸ்டரில் வந்து மருந்து அடிக்கும் போது உதிரி பொறுக்குங்க. இல்லை நாங்கள் அப்படி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்க மருந்து அடிச்சுட்டு போய் 1 வாரம் கழிச்சு அவங்க மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க, அது பிறகு தான் நாங்கள் பொறுப்போம். இல்லை அவங்க அப்படி தான் சொல்ல சொன்னாங்க. இது வந்து நான் சொந்த இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அங்கே நடந்தது தான் சொல்கிறேன். மற்றவங்க யாரும் வற்புறுத்தலை என்னை வந்து. நான் உண்மையில அவங்க வந்தாங்களா என்ன கேள்வி கேட்பான்னு தெரியாது. நாங்கள் அவ்வளோ ஆத்திரமா இருக்கோம். என் பேர் புஷ்பா. நான் வந்து ஈபியில் 15 வருஷமாக வேலை செய்கிறேன். திடீர்னு வந்தாங்க அவங்க பேட்டி எடுக்கணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனாங்க ஹோட்டலுக்கு. அங்கே போனவங்க தான் தெரியும் அவங்க என்ன பேட்டி எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அங்கே போனவொன்னே பயப்படாதீங்க, வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, உக்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. கூப்பிட்டு அப்போ உங்கள் கை காலெலாம் என்ன அது அவங்ககிட்ட சொல்லுங்கள், அந்த வெள்ளைக்காரங்கிட்ட அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன், கையில் வந்து இந்த கொலைப்பூச்சி பட்டு தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. இல்லை நீ சொல்லு, மருந்து பட்டு தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. நான் 2 முடி கூட அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன்னா அவங்க கேட்கவே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, மருந்து படுத்து தான் நீ சொல்லணும், அப்போ தான் ஏற்கும் அப்படின்னு சொல்லணும்னு தான் நான் சொன்னேன். ஆமாம் சரி மருந்து தான் படுத்துன்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். என் பேர் விமலா. நான் இந்த தோட்டத்தில் வந்து 5 வருஷமாக வேலை செய்கிறேன். எனக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடு பிரச்சனை, பெண்கள் பகுதியில் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் வீடெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க வாங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்க, கொஞ்சம் நம்ம வெளியில் போய் பேசினா நல்லாயிருக்கும், இங்கே வந்து பேசணுமா பார்க்குறவங்க ஒரு மாதிரியே சொல்லுவாங்கன்னு சொல்லி தெளியன்தானுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் எங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோன்னா எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நாங்கள் முன்னப்பட்டு அந்தமாதிரி நாங்கள் போனதே இல்லை. அப்போ பயந்துக்கிட்டு அழுந்துக்கிட்டே நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தாலும் சொன்னாங்க, பயப்படாதீங்க, நாங்களும் பொம்பளைங்க தானே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் தண்ணியும் ரொட்டியும் கொடுத்தாங்க. அது சாப்பிட்றதுக்குள்ள நாங்கள் பயந்தோம், அதில் வந்து மருந்துக்கு இருந்து என்ன கலந்து நம்மளை என்ன செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி எங்களை என்ன பண்ணிடுவாங்களான்னு சொல்லி எங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்தோன்னா, இல்லை நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க, நீங்கள் வாங்க, நாங்களும் பொம்பளைங்க தான், யாரும் ஒன்றும் செய்ய மாட்டோம் வாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசுவோம். பேசிட்டு வெளியே எல்லாம்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வோம், உங்களுக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால் மட்டும்தான் பணம் எடுப்பார், நீங்கள் உங்கள் பிரச்சனையை மட்டும் சொன்னீங்கன்னா காலுக்கு வந்து அவர் கூட்டாளின்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் நம்பி சரி இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். கடைசியாக வந்து அவங்க எங்களையே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து சாதாரண இடுப்பு வலி தான், நான் இடுப்பு வலின்னு சொல்லி போனேன். அங்கே போனால் சொன்னாங்க, இந்தமாரி விஷத்தால் மருந்து வந்து அந்த உதிரி பொறுக்கிற டைமில் வந்து இந்தமாரி இது பண்ணுறதுனால தான் வந்து அந்த மருந்து பாதிக்கப்பட்டு தான் எனக்கு இடுப்பு வலி வந்துச்சுன்னு என்னை சொன்னாங்க. நான் அப்பயும் நான் சொன்னேன், அந்தமாரி நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஏன் எங்களை இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு. இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு எங்களை சொன்னாங்க. அப்பயும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு பயத்தில் இருந்தோம். நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பேர் வராது, உங்கள் படம் வராது, உங்கள் குரலு கூட மாற்றி பேசுவாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி பின்னாடி நின்று எங்களை வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் மருந்தால் நான் பாதிக்கப்படலை, எனக்கு சாதாரண ஒரு இடுப்பு வலி தான். என் பேர் வருதம்மா. அல்பாபுரம் எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். நான் 8 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னே நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளினிக் போனேன், ரவீந்திர கிளினிக்கு. அங்கே போயிட்டு எனக்கு இடுப்பு வலின்னு சொல்லி நான் மருந்து எடுக்க போனேன். அங்கே ஊசி போட்டாங்க.
ஊசி போட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ பேட்டி எடுக்கிறப்ப அவங்க சொன்னாங்க அந்த மருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்கணுன்னாங்க. நான் கொண்டு போய் காட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த மருந்தெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு சபாபனத்தில் கிளினிக்கில் வாங்கினேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி மருந்துனால தான் இந்த மாதிரி இடுப்பு வலிலாம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்களும் அதே மாதிரி சொன்னோம். ஆனால் நான் வந்து எனக்கு மருந்து பட்ட இந்த மாதிரி ஆகலை. எனக்கு ஏற்கனவே இடுப்பு வலி, அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த இடுப்பு வலி, அதனால தான் நான் போனேன். ஊசி போட்டாங்க, மருந்து வாங்கிட்டு வந்தேன்.